டெல்லி நான் கிளம்புறேன் தானே. இருந்து நம்ம ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ளைட்லேருந்து நான் தான் கடைசியாக இறங்கி போகிறேன். சாப்பிட்டு போவோம். இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கன் கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வரும் தெரியாது. ஒரு ஆள் நான் எப்படி இப்படி சாப்பிடுவேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? everybody's doing good and great. So welcome back to Akshita Ashok's channel. So இன்னைக்கு இந்த vlog எது பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இல்ல புரியல. ஏன்னா இந்த vlog வந்துட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எதுக்கு இந்த vlog போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது இப்போ வந்துட்டு எனக்கு டெல்லி நான் கிளம்புறேன் தானே. ஒரு வேலை விஷயமா நான் டெல்லிக்கு போகிறேன். அது என்ன வேலை விஷயம்னு நான் உங்களுக்கு கூட சீக்கிரமா நான் சொல்றேன். ஆனா இந்த vlogல சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சு போயிடும்ல. ஓகே அவங்க இதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்றது ஒரு தாட் வந்துடும். அப்படி வேண்டாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம அந்த விஷயம் சொல்றப்போ அது கொஞ்சம் ஹைப் அப்போ வரட்டும். ஸோ ஆனால் இந்த விஷயம் நான் சொல்றப்ப கண்டிப்பாக எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக தேவை. பிகாஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் இன்னும் மேலும் போக முடியும். ஸோ டெல்லிக்காக நான் இப்போ கிளம்புறேன். ஸோ இங்கேருந்து நம்ம டெல்லி கிளம்பி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மம்மியோட சிஸ்டரோட டாட்டர் வீட்டில், அதாவது சஞ்சு சேச்சின்னு சொல்லிட்டு என்னோட கசின் இருக்காங்க, அவங்களோட வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். இங்கேருந்து அங்கே கிளம்புற வரைக்கும் நம்ம vlog எடுத்துட்டு அங்கே போய் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டே நான் அங்கே போகிற vlog, அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது என்னெல்லாம் நடக்குதோ அந்த ஒரு 1 or 2 days இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு நடக்க போற விஷயத்தை எல்லாமே நம்ம சேர்த்து vlog-ஆ கொஞ்சம் BTS மாதிரி எடுப்போம் அப்படின்ட்டு தான் இந்த vlog. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு கியூரியாசிட்டியோட இருப்பாங்க, எதுக்கு இந்த vlog அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். அது கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த vlog. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் கிளம்பி போலாம். ஓகே, நம்மளோட புது ஜேர்னிக்காக போயிட்டு இருக்கோம். அது என்னன்ட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும். பட் இப்போ சீக்கிரமா நான் சொல்ல போறது இல்லை. எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இது டோட்டலி ஒரு நியூவான விஷயம் நான் பண்ண போகிறது. உங்கள் யாருக்குமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு போவோம். அண்ட் எங்களோட ஃப்ளைட்டில் வந்துட்டு 2 பைலட்டுமே ஃபீமேல் பைலட்ஸ். இதுதான் எங்கள் ஃப்ளைட். இது நம்ம ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ளைட்லேருந்து நான் தான் கடைசியாக இறங்கி போகிறேன். நம்ம கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு பசிக்குது, சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நம்ம டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு. டெல்லிக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையாக தான் வந்திருக்கேன். ஆனால் அது என்ன வேலை ஏது வேலைன்னு உங்களுக்கு நான் கூடி சீக்கிரமாகவே சொல்கிறேன். ஓகே, நம்ம நடந்து போய் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல்லி வந்து ரீச் ஆயாச்சு. என்ன அப்படின்னா இங்கே வந்தோடனே என்னென்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரியும், பட் அந்த அளவுக்கு ஃப்ளூவெண்டாக தெரியாது, பட் நல்லாவே நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்படின்றப்ப எனக்கு இங்கே வந்துட்டு கேப் கரெக்டான லொக்கேஷன் அவங்களுக்கு எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இடம் தெரிஞ்சாதானே நான் லொக்கேஷன் சொல்கிறதுக்கு. அப்போ ஹீராக்கு கால் பண்ணேன், எனக்கு தயவு செஞ்சு ஒரு கேப் புக் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அப்போ அவள் தான் கேப் புக் பண்ணி அவள் தான் கைட் பண்ணி இந்த இடம் அவங்ககிட்டயும் எங்கிட்டையும் மாற்றி ஒரு மீடியேட்டர் வேலை பார்த்து இப்போ தான் கேப் ஏறி நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னா மம்மியோட ஃபர்ஸ்ட் அக்கா, ஐ மீன் ஓன் சிஸ்டர், அவங்களோட டாட்டர் இங்கே தான், ஐ மீன் என்னோட கசின் சஞ்சு அக்கா, சஞ்சு சேச்சி இங்கே தான் அவங்க வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க ரூமில். ஸோ அவங்க கூட தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் கொஞ்ச நாளுக்கு. அங்கே போயிட்டு பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க மாலில் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும். செம்ம சூடு, எப்பா சாமி முடியலை. சென்னை விட சூடாக இருக்கீங்க. அதனால் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் என்ன மால் இருக்கும், என்னமோ மால் இந்த ஹீரா சொன்னா DLF அப்படின்ட்டு, அது என்னன்னு பார்த்துட்டு அங்கே தான் கிளம்பி போனோம். ஓகே, நம்ம ரூமில் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு மால் கிளம்பி போகலாம். அதுக்கப்புறமா இது எதுக்கு வந்திருக்க அப்படின்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ ஒரு வழியாக நான் வந்துட்டு அக்காவோட வீட்டுக்கு இங்கே வந்தாச்சு. வேணா அவங்க ஒர்க் போயிருக்காங்க, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். கொஞ்சம் நாளாக தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக பயப்படுவேன். இது கொஞ்சம் காலையில் அப்படின்றதுனால கொஞ்சம் பயம் ஓகேயாக தான் இருக்குது. ஆனால் எல்லாரையும் நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா என்னால் இப்படி தனியாகவே இருக்க முடியாது இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. அவங்க ஒரு 5 o'clock வந்துடுவாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தான் என்னோட மெயின் ஒர்க்கே நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது நான் இந்த விளாகில் போட மாட்டேன், கண்டிப்பாக நான் அடுத்த விளாகில் தான் அதை போடுவேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம அப்படியே வெளியே போகும்போது அந்த டின்னரில் சாப்பிட்டது, டின்னர் போகிறது, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அப்புறம் பார்த்தா பசிக்கு நான் சாப்பிடவே மாறிட்டேன். அப்போ சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட் கிளம்பலாம் டின்னர். ஓகே சொல்லி தனியாக அப்படி உட்காந்து வீட்டுக்குள்ளேயே விளாக் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ வந்துட்டு ஸ்டார்பாக்ஸ்லேருந்து ஒரு இங்கே கொஞ்சம் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான ஒரு ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஏதோ ஒன்று வாட்டர் மெலன் லிச்சின்னு சொல்லிட்டு கன்றாவி முச்ச கட்டுறது. நல்லா ஜூஸ் மட்டும் குடிக்க வேணாம் நினச்சா அது என்னென்னமோ போட்டுருந்தாங்க, அது கடிக்கிறப்ப கன்றாவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது குடிச்ச உடனே என்னோட சூப்பு வந்துச்சு. என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணேன். இந்த சூடாகவும் இருக்கு, ஆனால் எனக்கு இது குடிக்கணும்னு தோணுச்சு. இது குடிச்சிட்டு இன்னுமே சாப்பிடல, நான் எதுவும் சாப்பிட தோணல. இப்படி தான் நைட் சாப்பிட போறதில்ல, எனக்கு நல்லா சீ ஃபுட் சாப்பிடணும்னு தோணுது. ஸோ சஞ்சு வச்சு வந்துட்டு அப்புறமா சீ ஃபுட் எங்கேயாச்சும் நல்லா கிடைக்குது. நாங்கள் நல்லா கிராப் சாப்பிடணும்னு ஆச்சு. எனக்கு கிராப் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். என் வாய் ஆல்ரெடி பண்ணி வாய் மாதிரி இருக்குல்ல, இன்னும் பண்ணி வாய் மாதிரி வீங்கிறோம், அந்த மாதிரி ஆகிடும் சில டைம். ஆனாலும் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு இப்போ சீ ஃபுட்டு. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல, நான் மட்டும் தனியாக அப்படி இருப்பேன். யாராச்சும் இருந்தா கூடயாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன விளாக் எடுக்கிறேன், தூங்குறதோ படுக்க எழுந்துக்கிறதோ தான், எப்படி சாப்பிட்றதோ. சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour எப்படியாச்சும் தூங்கிடணும். நல்லா தூக்கம் வருது. இந்த சாப்பாடு வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டு கிளம்பும். கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள். இப்போதான் கொஞ்சம் ஜோடி முடிஞ்ச உடனே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நம்ம ஏன் சும்மா ரெஸ்ட் எடுக்கணும், வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்றதுனாலதான், அந்த ஒரு வேலைக்காக தான் நான் இங்க டெல்லி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அந்த வேலை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இந்த விளாக்ல நான் இப்ப டெல்லி வந்து எந்த விளாக்லயுமே அது என்ன வேலைன்னு நான் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இப்பவே கண்ண கட்டுது. ஆனா அது கூடிய சீக்கிரமா இன்ஸ்டாகிராம்ல இதுக்காகவே ஒன்னு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. ஆசை மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. எங்கேயாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைக்கிறப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதுக்காக முதல்ல மற்ற விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தேன். உங்களுக்கு ஏதாவது கெஸஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்ப்போம். அதுக்குள்ள சூப் குடிச்சிட்டு வரேன், ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் குடிச்சிட்டு வரேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா என் சிஸ்டர் ஒர்க் போயிருக்காங்க, இப்போதான் வந்துட்டு இருக்காங்க. சொன்னாங்க டின்னர் போகதா இருக்கும். அதனால எனக்கு இந்த ஷர்ட் அயன் பண்ணணும். அயன் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால எப்படி அயன் பண்ணா இது பிடிச்சி ஸ்ட்ரெயிட்னர் எந்த இடத்துல அக்ஷிதா பொழைச்சு பார்ப்போம். இந்த மாதிரி டக்குன்னு எனக்கு மூளை வரலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஏதோ காலையில போட்டு அந்த ட்ரெஸ்லேயே போட்டு கிளம்பியிருப்பேன். அயன் பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. வேற அவர் வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் கால் வேற பண்ணிட்டேன். அவன் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி வந்தேன். ஸோ ஆனால் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பிரெயின் தான். நான் என்ன இடத்துக்கு நாசாவுக்கு போயிருக்கோம். எலான் மஸ்க் கூட நான் தான் வேலை செஞ்சுருக்கணும். சரி, என் மூளையை எனக்குள்ளேயே புத்தி வச்சதுனால இனிமேல் கொஞ்சம் அந்த மூளையை வெளியே ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன். செம்மையா சித்தன்னா ஃப்ளவர்ன்னு நினைச்சியா? ஃபயர்டா. ஓகே, நம்ம சட்டையை மாத்திட்டு இங்க சாப்பிட போவோம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சாப்பிட போறோம் நாங்க. இப்போ வந்துட்டு மார்னிங் ஆயிடுச்சு. என்னன்னா நேற்று டின்னர் வந்துட்டு என்னால சுத்தமா எடுக்கவே முடியல. பிகாஸ் நாங்க பேசிட்டே இருந்தோம், நாங்க நிறைய பேசினதுனால சரி போன் டைமே நாங்க எடுக்கல. அந்த போனே தொடரணும்னே தோணல. ஆனா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம். மகாபலி சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட். அப்பா அப்படியே அங்க சாப்பிடுற ஒரு ஃபீல் செம்மையா இருந்துச்சு. நான் ப்ரான் மாங்காய் கறியும் நெத்திலி ஃப்ரையும் சாப்பிட்டேன். பக்கா அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதோட சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் அப்படி எடுத்திருப்பேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு. மால் ஒரு 3 malls கனெக்டடா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு மால். ஸோ திருப்பி வரல அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா வரதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, என்னால முடியல. இப்போ நான் சொன்ன ஒரு
லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் சாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அது என்ன இடம் சொல்லுங்க. சும்மா இந்த நெக்ஸ்ட் சாப்டர் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்னன்னே சொல்ல மாட்டேன். தெரியாது. கூடி சீக்கிரத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில ஒரு ஆட்டோன்னா லொகேஷன் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி கரெக்டாக தான் இருக்கு லொகேஷன். ஏன்னா ஸ்விக்கி எல்லாம் அங்கே தான் வந்துச்சு. நான் முன்னாடி டேவும் கேப்ல அங்கே தான் வந்தேன். அந்த ஆட்டோட 1 நிமிஷம் காமிச்சிட்டு வேற இடத்துக்கு போறாங்க. வேற இடத்துல தான் நான் சொல்றேன், ஐயோ பையா அங்க இல்ல பையா, இங்க வாங்க பையானா நீங்க தான் நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன் அங்க சொல்லவே இல்லை நானு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சுத்தினா அந்த அண்ணன் 10 நிமிஷம், எங்க 1 நிமிஷத்துல 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ இது வேலைக்கு வந்து சொல்லிட்டு அடுத்த ஆட்டோ புக் பண்ண உடனே வந்துச்சு. நல்ல வேலை, எப்படியாச்சும் போயிடணும். கரெக்டா ஒரு 1 நிமிஷத்துலதான் நாங்க முன்னாடி ரீச் ஆகுறேன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரீச் ஆனா நல்லா இருக்கும். ஆனா இப்பவே டிராபிக் இருக்கு. இருக்காதுன்னு நினைச்சுதான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா டிராபிக் இருக்கு. நேரம் அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலி அந்த பிளேஸ் ரீச் பண்ண போறோம். எப்படி இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, என் தனியா வந்ததுனால நானே காலையில இருந்து நானே ஃப்ரூட்ஸ் வாங்கி நானே வாஷ் பண்ணி நானே கட் பண்ணி ஃப்ரூட்ஸ் பண்றதுலாம் வைக்க பாக்ஸ்ல வைக்கிறதா எவ்வளவு பெரிய விஷயமா கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் காலையில கப் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். நல்லது பாருங்க, ஃப்ரூட்ஸ் எவ்வளோ அழகா வெட்டியிருக்கேன். ஸோ இது மேங்கோ, அது கிவி, அது ப்ளம், அது ஆரஞ்ச். ஸோ இதுக்காக தனியாக இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வேறு வாங்கினேன். நான் இந்த மாதிரி பேக்குள்ளே வச்சுப்பேன். ஸோ எஸ், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான். அழகாக அதை கற்றுட்டு போகிறேன். நாங்கள் வந்துட்டோம். சரி, நான் போய் இறங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா உங்களை நான் ராத்திரி சந்திக்கிறேன். அந்த வேலையிலேயே உங்களை நான் காமிச்சிட்டேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. எனக்கு டிராஃபிக் போடுங்க. ஐயோ எப்படியெல்லாம் நிறுத்திருக்காங்க. நீங்க ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கு பாருங்களா. நேத்து நான் வந்துட்டு நைட்டு மால் போனேன்னு சொன்னல. ஆக்சுவலி நிறைய கடையும் இங்க பாருங்க, நிறைய நிறைய கடைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நிறைய கடை எல்லாமே செம்ம ட்ரெஸ். நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிட்டு என்னன்னா வீட்டுல வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ சஞ்சோக்கா ஒர்க்ல இருக்கு. அதாவது நான் இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு. இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப. ஸோ அதனால அங்க இருந்து பக்கத்துல ஒரு மால் இருக்கேன், அதாவது பெசிபிக் மால் அங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நாங்க சாப்பிட்ட அந்த மகாபலி ரெஸ்டாரண்ட் தேடி வந்தேன். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் இங்க கிடையாது. ஸோ அதனால அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க பஞ்சாப் கிரில் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு நான் பட்டர் நான் அப்புறம் பன்னீரில் ஒன்றும் சிக்கனில் ஒன்றும் ஆர்டர் பண்ணேன். அது சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அப்புறம் நாளைக்கு திருப்பி அந்த ஒர்க் இருக்குது. இது பாருங்க, நம்ம இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்துட்டு ஏதோ ஒரு சிக்கன் கொஞ்சம் மேரினேட் பண்ணிட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ வரும் தெரியாது. ஒரு ஆள் நான் இப்படி சாப்பிடுவேன். கண்டிப்பாக நான் பார்சல் தான் எடுத்துகிட்டு போகணும். என் பாருங்க, இதுலேயே சாப்பிட்டு ஃபுல்லாகிடுவேன். அது பார்சல் தான். நான் அக்கா இப்படி எங்கள் அக்கா கிட்ட அப்போவே கேட்டேன், குவான்டிட்டி நிறைய இருக்குமா கம்மியாக இருக்குமா, எதுவுமே சொல்லாமல் போச்சு. அப்போவே சுதாரிச்சுக்கணும் நான். ஸோ ஒரு வழியா நான் வந்துட்டு மால் போய் முடிச்சுட்டேன். அங்கே போய் சாப்பிட்டாச்சு. பட் அதுக்கப்புறம் என்னன்னா, என்னால் இந்த தனியால இருக்க முடியாது. தனியா எனக்கு வெளியே போக முடியாது அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஐ மீன் கிட்டத்தட்ட நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். ஒரு மாதிரி எனக்கு மண்டையில அப்படியே சுத்தி நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு நான் ஆயிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் கால் பண்ணிட்டேன். என்னால முடியல. ஹீராக்கெல்லாம் கால் பண்ணிட்டேன். ஏன்னா ஹீரா நேற்று தான் டெல்லியில இருந்து கிளம்பலாம். கரெக்டா நான் கால் பண்ணிட்டேன், மேடம் ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவளும் இங்க இருந்திருப்பா. இந்த ஆட்டோவே ஒரு 4 ஆட்டோ கேன்சல் ஆகி அப்புறம் எனக்கு புக் ஆனாங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணா இங்க இருக்கவங்க காலே எடுக்க மாட்டாங்க. கால் பண்ணா பேசவும் மாட்டாங்க. நம்ம ஒரு லொகேஷன் மட்டும் அவங்க ஏதோ ஒரு லொகேஷன்ல இருந்து நம்மளும் அங்க வர சொன்னாங்க. நம்ம ஊர்னாலே எனக்கு சும்மாவே ரோடு தெரியாது. இங்க இருக்கா அங்க சரி போகணுமான்ட்டு. இது இங்க வந்துட்டு நான் எங்கிட்ட போறது? எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் சுத்திருச்சு. நான் கால் பண்ணி விட்டுருந்தா சத்தியமா அழுது இருப்பேன் தெரியுமா. என்னால இனிமேல் நான் தனியாவே வரமாட்டேன். நான் சும்மா எல்லாருக்கிட்ட பீத்துவேன். நான் வந்துட்டு தனியா போனோம், அது போவே மாட்டேன் இனிமேல் நானு. இப்ப என்னன்னா, இப்பதான் ஞாபகம் எடுத்து நான் காலையில கொண்டு போன ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட மறந்துட்டேன்.
எங்க அம்மா ஷூட்டிங் எனக்கு பேக் பண்ணி தந்தப்பெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்ப அந்த கஷ்டம் எங்க அம்மா திட்டுறப்ப எனக்கு தெரியல. காலையில உனக்கு எடுத்து பேக் பண்ணி தந்தேன்ல சாப்பிடுட்டு. ஆனா இப்ப தெரியுதுன்னா காலையில நான் கஷ்டப்பட்டு இதை எடுத்து கழுவி நான் பண்ணனா என்ன இருட்டா இருக்கேன். அதனால இப்ப முக்கி சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் தான் என்ன டின்னர் சாப்பிட்டுட்டு ஸ்டார்பக்ஸ் போனேன்னா நான் தனியா இருக்க முடியாது. சரி ஷாப்பிங் அது பண்ணலான்னு பார்த்தா ட்ரெஸ் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 8000 ரூபாய் மனசு அதுலயும் மனசு உடஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம. அப்புறம் ஆட்டோ புக் பண்ணா எந்த ஆட்டோவுமே புக் ஆகல. அதுக்கப்புறம் இந்த அண்ணா மட்டும் நல்ல மனுஷன் கரெக்டா லொகேஷனுக்கு வந்தாரு. நான் பாட்டி ஏறினேன், கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில திருப்பி எழுந்து அந்த இடத்துக்கு போவேன். இப்பதான் நல்லா சில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் காத்து எப்பவுமே சூடா இருந்தா நைட் காத்து வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அனலா இருக்கும்ல, லைட்டா சூடா அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலி ஹிரா தான் என்ன ஃபுல்லா பாத்துக்கிறான். இந்த லாரி சவுண்ட் வேற ஃபுல்லா பாத்துக்கிறான்னா அவளுக்கு தான் நான் கால் பண்ணி இவங்க கிட்ட அது பேசு, அவங்க கிட்ட அது பேசு, இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா நான் செம்ம டயர் ஆயிட்டேன்னா இப்ப நான் வந்து வீட்டுக்கு போறேன். அதனால இந்த vlog நான் முடிச்சுக்க போறேன். இது நான் என்ன புதுசா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. And then it's bye bye from Akshita Shun's channel. Bye bye.